பெரிய பொறுப்பை இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு மத்திய அரசு, மோடி அவர்களுடைய அரசு வழங்குகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் வருவது என்பது மோடி அவர்களுக்கு பெருமையா அல்லது தமிழர்களுக்கு பெருமையா? முப்பனாருக்கும் அந்த பிரதமர் என்கின்ற உயரிய பதவி கிடைக்க அந்த நேரத்தை, அந்த சூழ்நிலையை முழுக்க முழுக்க கெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவுக்கு தமிழ் உணர்வு, அது திராவிட உணர்வு, தமிழ் விரோத உணர்வு, தமிழை வேறு மாநிலங்கள், வேறு மாற்று மொழிகளையும் சேர்த்து என்ன பண்ணுவோம், குழப்பக்கூடிய வேலையை தான் திமுக செய்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சியிலே தான் கொத்து கொத்தாக நடந்திருக்கின்றது. பட்டியலின மக்களுடைய எழுச்சிக்காக வந்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வேங்கை வயல் என்கின்ற ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா வாய் திறக்க முடியாத மௌனியாக. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் ஒருவர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக செயல்பட்டு வருகிறார். அவர் இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட உள்ளார். இந்த தேர்தலை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு எப்படி எடுத்துக்கொள்ளும்? குறிப்பாக தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்குமா, இல்லை தமிழருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்குமா? அதாவது கடந்த காலங்களிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தமிழ் நாட்டை சார்ந்தவருக்கு எதிராக இருந்த வரலாறு என்பது இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே இருக்குது. அதாவது உண்மையிலேயே சொல்லப்போனால் அப்துல் கலாம் என்கின்ற ஒரு உன்னதமான மிகப்பெரிய உலகத்துக்கே சவால் விடக்கூடிய அணு ஆயுதம் என்கின்ற அற்புதமான விஷயத்தை சோதித்த முக்கியமானவர்களில் மிக முக்கியமானவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர், ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது முறையாக 2007 அறிவித்த போது அவருக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்தவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த எம்பிக்கள். தமிழருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அதை ஏற்காதவர்கள் இந்த முறை ஏற்பார்களா என்பது என்னுடைய முதல் வாதமாக நான் வைக்கிறேன். சிபி ராதாகிருஷ்ணன் என்கின்ற ஒரு அற்புதமான தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே அவருக்கான ஒரு கௌரவத்தை, அவருக்கான உழைப்புக்கான ஒரு உண்மையான ஒரு தொண்டனுக்கான ஒரு உழைக்கக்கூடியவருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு உயரிய பதவி கொடுக்கும் என்பதற்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு உதாரணம். மகாராஷ்டிராவினுடைய கவர்னராக, அதற்கு முன்பு அவர் 98 காலகட்டங்களிலே, 99 காலகட்டங்களிலே இங்கே தமிழகத்திலே எம்பியாக கோயம்புத்தூரிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு தேர்வு பெற்றவர், வெற்றி பெற்றவர். அதற்கு பிறகாக பார்த்தோம்னா அவர் காயர் போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காயர் போர்டினுடைய சேர்மனாக அவருக்கான பொறுப்புகளை இதே மத்திய அரசு வழங்கியது. அதற்கு பின்பு அவருக்கு கவர்னர் என்கின்ற ஒரு, அதுவும் மகாராஷ்டிரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய மாநிலம், அந்த மாநிலத்தில் ஜார்க்கண்ட் தெலுங்கானாவிலும் அவர் பொறுப்பாக தெலுங்கானாவிலும் இருந்தார். ஜார்க்கண்டினுடைய கவர்னராக இருந்து மகாராஷ்டிரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய மாநிலத்தினுடைய கவர்னராகவும் அவருக்கு பொறுப்புகளை வழங்கியது. பாண்டிச்சேரிக்கும் லெப்டினன்ட் கவர்னராக இருந்திருக்காரு. ஆமாம், அது இடைக்காலங்களிலே பாண்டிச்சேரிக்கும் அவர் இருந்திருக்கின்றார். அப்போ இவ்வளவு பெரிய பொறுப்பை இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு மத்திய அரசு, மோடி அவர்களுடைய அரசு வழங்குகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் வருவது என்பது மோடி அவர்களுக்கு பெருமையா அல்லது தமிழர்களுக்கு பெருமையா? தமிழர்களுக்கு தான் பெருமை. அப்ப அந்த தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அரசியல் கட்சிகள் ஒற்றை நிலைப்பாட்டோடு அரசியல் வேறுபாடுகளை மறந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் இந்திய வரலாற்றில் எழுதப்படக்கூடியவற்று, இன்னைக்கு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவராக வருகிறார் என்று நாம் பாடப்புத்தகத்தில் படிக்கிறோம் அல்லவா?
அதே வெங்கட்ராமன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவர் ஒரு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் என்பது எழுதுகிறோம் அல்லவா? அந்த வரலாற்று பதிவிலே சிபி ராதாகிருஷ்ணன் என்கின்ற ஒரு தமிழர் இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் என்கின்ற வரலாற்றை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுது, எதிர்க்குதுன்னு சொன்னா, இவர்கள் முழுக்க 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 தமிழர்களுக்கான, தமிழர்களுடைய வளர்ச்சிக்கான எதிரிகள். காமராஜர் ஐயா என்ற நாட்டினுடைய பிரதமராக வந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர். அந்த காமராஜருக்கான வாய்ப்புகளை கூட கிடைக்காத வழியில் என்னென்னலாம் பண்ணணும்னு சதி செய்தவர்கள் தான் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தன்னை விட இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்து விடவே கூடாது, உயர்ந்து விடவே கூடாது, உயரிய பதவிகளில் வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு திமுக கடந்த காலங்களிலும் எடுத்தது, இந்த சிபிஆர் விஷயத்திலும் எடுக்கும். அவர்கள் எடுத்தாலும் ஜி.கே. மூப்பனார் விஷயத்திலும் ஜி.கே. மூப்பனாருக்கும் எதிராக இருந்தது. ஜி.கே. மூப்பனாருக்கும் அந்த பிரதமர் என்கின்ற உயரிய பதவி கிடைக்க அந்த நேரத்தை, அந்த சூழ்நிலையை முழுக்க முழுக்க கெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது வரலாறு. அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இதற்கு காரணமானவர். அதனால தமிழ்நாட்டில் திமுகவை தாண்டி தேசிய அளவிலே யாரும் வளர்ந்து விடக்கூடாது, உயரிய பொறுப்புகளுக்கு போய்க்கூடாது என்கின்ற கல்விஷமமான ஒரு எண்ணங்களோடு திமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே தான் அப்துல் கலாம் அவர்களுக்கும் அந்த வாய்ப்புக்கு எதிராக அவர்கள் நிலை நின்றார்கள். சிபிஆர் அவர்களுக்கு எதிராக என்ன சதி செய்யலான்னு பார்த்து இப்போது பார்த்தீங்கன்னா திருச்சி சிவாவை நிற்க வைக்கலாமா இந்தியா கூட்டணி சார்பிலே, அதே சரி மாதிரி ப. சிதம்பரத்தை நிற்க வைக்கலாமா என்கின்ற ஆலோசனைகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாரை நிறுத்தினாலும் இப்ப நாங்களும் தமிழர்கள் நிறுத்தியிருக்கின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரலாம்னு முயற்சிக்கிறார்கள். நீங்கள் யாரை நிறுத்தினாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக வரப்போவது உறுதி. இதை வைகோ அவர்களுடைய பேச்சை கேட்டாலே தெரியும். அற்புதமாக ஒரு இந்தியா கூட்டணியினுடைய ஒரு கூட்டணி கட்சியில இருந்தாலும் கூட தமிழன் என்கின்ற முறையிலே அவர் சொல்றார், என்டிஏ வேட்பாளர் ஆதரிச்சிருக்காரு. அவர் ரொம்ப உணர்வுபூர்வமாக தமிழ்நாட்டை சார்ந்த என் தாய் தமிழ் மண்ணை சார்ந்தவர் வருகிறார், அவருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காருங்க. அதுதான் தமிழ் உணர்வு. எனக்கு திமுகவுக்கு தமிழ் உணர்வு, அது திராவிட உணர்வு, தமிழ் விரோத உணர்வு, தமிழை வேறு மாநிலங்கள் வேறு மாற்று மொழிகளையும் சேர்த்து என்ன பண்ணுவோம் குழப்பக்கூடிய வேலையை தான் திமுக செய்து கொண்டிருக்கின்றது. சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக உருவாகி இந்த தமிழ் மண்ணுக்கு அடுத்து ஜனாதிபதியாக கூட வரலாம். அதையும் வைகோ அவர்கள் அற்புதமாக பதிவு செய்திருக்கின்றார். அடுத்து துணை ஜனாதிபதிக்கு அடுத்த பொறுப்பு, அவரை ஜனாதிபதி ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்ப தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க. தமிழ்நாட்டில் ஒரு எம்பி இல்லைங்க பிஜேபிக்கு. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு எம்பி கூட இல்லை. கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எம்பிக்கள் இங்கே இல்லை. ஆனாலும் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு அவர்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இதை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எல்லாரும் என்ன பண்ணணும், ஒன்று சேர்ந்து அந்த கரத்தை வலுப்படுத்தணும். இல்லை, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி பாரபட்சமின்றி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அவர் வரவேற்றிருக்காரு. ஆமாம், அதாவது நீங்கள் அதிமுக திமுக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியில் பாட்டாளி மகிழ்ச்சியாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர் எல்லாரும், நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திங்க. இந்த நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்துல் கலாம் என்கின்ற ஒரு இஸ்லாமிய தமிழரை என்ன பண்ணாங்க, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. இரண்டாவது முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ராம் கோவிந்த் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரை ஒரு ஜனாதிபதி ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சது. திரௌபதி முர்மு என்கின்ற பழங்குடியின பெண்மணியை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக முதல் குடிமகனாக இங்கே இந்த இந்தியாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. இப்பொழுது மீண்டும் துணை ஜனாதிபதி ஆவதற்கு ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தமிழருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்கிறார்களே, அவர்களை முதல் குடிமகனாக அவர்களை அமர்த்துவது என்பது இதுதான் சமூக நீதி, இதுதான் ஜனநாயகம், இதுதான் ஜாதிய வேறுபாடுகளை ஒழிக்கக்கூடிய வேலை. இதுதான் பாஜக செய்துங்க. இது தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு பெருமையை சேர்க்குதுங்க. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட ஆதரவு தராமல் தமிழர் விரோத போக்கை
அவர்கள் கையாளக்கூடியது என்பது உண்மையிலே சொல்லப்போனாக்க அவர்களுடைய யஸ்வந்த் சிங் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் நிற்கும் போது அவரை வேட்பாளர் நிறுத்துறாங்க. ஆனால் பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடுவாங்க. ஆனால் யஸ்வந்த் சின்ஹா என்கின்ற ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் நிற்கிறாரு, அவருக்கு ஆதரவு. பழங்குடியின பெண்மணி, வரலாற்றில் பழங்குடியின பெண்மணி என்பவர்கள் மிக 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 குறைவானவர்கள். அதிலும் ஒரு பெண்மணி பழங்குடியினத்தை சார்ந்தவர், அவருக்கு கூட ஆதரவு தராதவர்கள் தான் திமுகவினர். எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழர்கள் நலன்களிலும் தமிழர்களின் வளர்ச்சியிலும் பழங்குடியின வளர்ச்சியிலும் பட்டியலின வளர்ச்சியிலும் ஒரு துளி கூட அவர்களுக்கு ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை. அதாவது தமிழ்நாட்டு மண்ணுக்கும் இந்த இனத்திற்கும் மொழிக்கும் திமுக முற்றிலும் எதிரி. ரொம்ப தெளிவாக தெரியும். ஏமாற்றி நயவஞ்சகமாக வாக்குகளை வாங்குவார்கள். இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சியிலே தான் கொத்து நடந்திருக்கின்றது. 96 2001 அவர்களுடைய ஆட்சி காலத்திலே 98 கோயம்புத்தூரிலே இவர்களுடைய ஆட்சிகளில் பயங்கரவாதிகள் தலைவிரித்தாடுவார்கள். இவர்களுடைய ஆட்சியிலே போதை, இவர்களுடைய ஆட்சியிலே இந்த நாட்டிலே வந்து குட்கா போன்றவற்றைகள் எல்லாம் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த திமுக ஆட்சி எப்போ வந்தாலும் நடக்கும். சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கும். கொலை கொள்ளை ரவுடிகள் இது எல்லாமே அதிகமாகும். சார், அப்படி இருந்தும் எப்படி வந்து திமுக தமிழ்நாட்டில் 6வது முறையாக ஆட்சி கைப்பற்றி ஆட்சி நடைபெற்று வருகிறது? இன்னொரு பக்கம் வந்து 2019ஆம் ஆண்டு முதல் 2025 ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தல் வரையில் தொடர் வெற்றி எப்படி ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது? அதாவது இடைத்தேர்தல்கள் என்று சொன்னாலே அது திருமங்கலம் ஃபார்முலால இருந்து தொடங்குச்சு. இடைத்தேர்தலோடு விட்டுடுங்க, 2019 முதல் சொல்றேன். இடைத்தேர்தல்கள் என்றாலே அது ஆளுகின்ற ஆட்சி, அதுவும் திமுக என்று சொன்னால் சொல்லவே வேண்டாம். பணபலத்தையும் பதவி பலத்தையும் அதிகாரிகளை வைத்து எப்படி அவர்கள் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்கள் வல்லவர்கள். அந்த சூழ்ச்சி எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதன் மூலமாக வெற்றி பெறுகிறார்கள். 2019 அவர்கள் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பின்பு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இவர்கள் என்னென்னா அதிமுகவினுடைய முக்கிய பலமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சக்தி, ஆளுமை. அந்த ஆளுமை என்பது இல்லாத காலகட்டங்களை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவது, கூட்டணிகளை வந்து முறையாக அமைக்காததனுடைய காரணத்தினாலே திமுக வந்து பார்த்திங்கன்னா அப்போத்துலேருந்து ஒரே கூட்டணியை அவங்க அப்படியே கொண்டு வராங்க. என்ன காரணம்னா, கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் வந்து சின்ன பின்னமாவதுன்னு கவலை இல்லை. ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் கூட்டணி கட்சிகளை எப்படியெல்லாம் சமாளித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செய்து அவர்களை தக்க வைத்து கொண்டு அவர்களுக்கு வந்து எந்த விதமான அவர்களுடைய கொள்கைகளே ஒழிச்சு கட்டுறாங்க. பட்டியலின மக்களுடைய எழுச்சிக்காக வந்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வேங்கை வயல் என்கின்ற ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா வாய் திறக்க முடியாத மௌனியாக சமீப காலம் வரை நடைபெற்ற பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்ற அத்தனை விஷயங்களிலும் தூய்மை பணியாளர் விஷயத்தில் எப்படி பேசுகிறார் திருமாவளவன்? தூய்மை பணியாளர் விஷயத்திலே நிரந்தர பணியாக ஒருவரை தூய்மை பணியாளரை கொண்டு வந்தால் அவங்கள பர்மனெண்ட் ஆக்கினா அது வந்து குல ரீதியாக அந்த குலமே வந்து தொடர்ந்து தூய்மை பணியாளராக இருப்பாங்களாம். எப்படி பாருங்கள். அதனால் பர்மனெண்ட் ஆக்கக்கூடாதான். எந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கி போகணும்னு அவசியம் இருக்கா? தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, எங்களுடைய குடும்பத்திற்கு வேண்டிய வசதிகள் இல்லை, எங்களுக்கு பணி நிரந்தரமாக்கி எங்களையும் அரசு ஊழியர்களாக நீங்கள் ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க. இதை ஆக்குவோம்னு திமுக சொல்லிச்சு. இப்போ திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு இதற்கு ஆதரவாக தூய்மை பணியாளர் பக்கம் நிற்காம திமுக தருகின்ற 2 சீட்டுக்காகவும் அவர்கள் தருகின்ற நோட்டுக்காகவும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நம்பிக்கையை உடைக்கின்ற விதமாக அவர்களுக்கு நிரந்தர பணி என்பது வேண்டாம், அப்படி கொடுக்கறது என்பது அவர்களுடைய வேலைகளை வந்து பர்மனெண்ட்டாக அவங்களாம் குப்பையாளணுமா, அவங்களே தான் தொடர்ந்து இருக்கணுமான்னு சொல்லி திசை திருப்புறாரு பாருங்க. இதை விட அவமானம் என்னங்க இருக்கு? ஏன்னா கூட்டணி கட்சி தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும், இல்லைன்னா கூட்டணியிலிருந்து வெளியேற. எதுங்க தர்மம்? அதனாலதான் அவருடைய ஆதரவா பேசுறாரு. தர்மம் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை கண்டனம் தெரிவிக்கலையே சார். இடதுசாரிகள் தான் 10 கோடிக்கு ஒரு இடதுசாரி கட்சியும் 15 கோடிக்கு ஒரு இடதுசாரி கட்சியும் விலை போயிட்டாங்களே. பணத்துக்கு விலை போய்விட்டார்கள் இந்த கம்யூனிஸ்டுகள். போராளிகள் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் பணத்திற்காக விலை போயிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் எந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போய் அங்கே உட்காந்தாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர்கள் போய் உட்கார்ந்துருக்கணுமா வேண்டாமா? அதற்கான எதிர்ப்புகளை வலிமையாக கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அவர்கள் விலை போய்விட்டார்கள். எனவே கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம்
பதவி சுகத்திற்காக, தாங்களுக்கு பதவி கிடைச்சா போதும், நமக்கு எம்பி சீட்டு கிடைச்சா போதும், நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதும், திமுக விட்டால் வேறு வழி இல்லை, திமுக நமக்கு சீட்டு கொடுக்கும் நோட்டு கொடுக்கும், அதனால் நான் இதிலேயே இருந்துக்கணுங்கிறதுக்காக இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில் மிக வேதனையாகவும் இருக்குது. அவ்வளோ கேவலமாக நடந்துட்டான். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் வேலையை நான் பர்மனெண்ட் ஆக்குறேன், உங்களுக்கு சம்பளங்கள் வரும், நீங்கள் அதில் உழைச்சி உங்கள் பசங்களை காப்பாற்றுக்குன்னு சொல்கிறதுக்கு தன்மானம் இல்லை. நான் உங்களுக்கு சோறு போடுறேன், நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம், உங்களுக்கு செத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கொடுக்குறேன், நான் உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுகள் நான் பண்ணித்தரேன், இதுவா தன்மானம்? அதான் இந்த கள்ள சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம். என்ன ஒரு சாராயத்தை ஒழிக்கணும், அதாவது நடவடிக்கை எடுக்கணும், இந்த பகுதி நல்லா இருக்கணும், இங்க கஞ்சா ஒழிக்கப்படணும்னு சொல்லி கஞ்சாவை விற்றவர்களை காண்பித்து கொடுத்தவர் அரசாங்கத்துக்கு, காவல்துறைக்கு. அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு இவங்க எந்த காசும் கொடுக்கல. ஆனால் கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்து போனவர்களுக்கு 10 லட்சம் அறிவிக்குது. அது யார் காசு? அப்போ இந்த நாட்டில் வரி கட்டக்கூடிய ஒவ்வொருவரும் நம்மெல்லாம் நம்ம பணத்தை எந்த அளவிற்கு சுயநலமாக கேவலமாக கள்ளச்சாராயம் விஷயத்தை மூடி மறைக்க வேண்டும், கள்ளச்சாராயத்தை அருந்தி சாப்பிட்டு உயிரிழந்தவர்களுடைய குடும்பம் வெளியிலே பிரச்சனையை ஏற்படுத்தி விடக்கூடாது, அவர்களை வாயை மூடுறதுக்கு 10 லட்சத்தை அறிவிச்சிருக்காரு. அப்போ போதைக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள், மணல் அல்ற அதை சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கனிம வளங்கள் என்பது இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் கொண்டு போய் கர்நாடகாவில் வீடு கட்டுவோம், இங்கேருந்து கொண்டு போய் தான் ஆந்திராவில் வீடு கட்டுவோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்காரன் என்னென்னலாம் அனுபவிக்கிறான் தெரியுமா? கேரளாவில் இருக்கிற மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறதுக்கான இடமா தமிழ்நாட்டை வச்சுருக்காங்க இந்த திமுக அரசாங்கம். இந்த நாட்டு வளங்களை விற்கிற இந்த நாட்டில் குப்பையில் கொண்டு வந்து கேரளாவிலேருந்து கொட்டுறான். அப்போ எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி வச்சிருக்குது இந்த திமுக. இது குறித்து ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படவில்லையா? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்தியாவின் பிரதமராக வருவதற்கும் திமுக தடையாக இருக்கின்றது, குடியரசுத் தலைவராக வருவதற்கும் திமுக தடையாக இருக்கின்றது, இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது, இதுக்கும் திமுக தடையாகத்தான் இருக்கும். இப்படி இருக்கும் திமுக எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றி வருகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது குடியரசுத் தலைவராக தமிழர் வருவதற்கும் தடை. தமிழ்நாட்டை சார்ந்தவன் குடிகாரனாக குடியை குடித்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் இழக்கக்கூடிய மது போதையில் இருப்பதற்கு முழுக்க 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 வசதி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வாக்குகளை இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய சிந்தனையே இருக்காது, அவனுக்கு சிந்திக்கவே இடமில்லை, சிந்திக்கவே மூலையில் வேலை இல்லை, அவனுக்கு முழுக்க 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 என்ன, உங்கள் வீட்டுக்கு உங்கள் பெண்மணிக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம், உங்கள் பெண்மணிகளை இலவசமாக பஸ்ஸில் அனுப்பிச்சிட்டோம், உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் தங்கு தடையும் இல்லாமல் பிளாக்கில் ஓட்டுற அளவுக்கு. எப்படி இன்றைக்கி டாஸ்மாக் கடைகள் எல்லாம் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் இல்லை, குறிப்பிடாத நேரங்கள்லையும் ஓட்டுறதுக்கு அனுமதி. இப்படி இந்த தமிழ்நாட்டுக்காரங்களை என்ன பண்ணிட்டான்னா சிந்திக்க விடாமல் தன்னுக்கு வாக்குகள் கிடைச்சா போதுங்கிற அளவில் மட்டுமே வச்சுருக்கிறாங்க. 10 லட்சம் கோடிக்கு மேலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கடன் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் யார் கேட்டால் இந்த பெண்களுக்கு இலவச பஸ்ஸு ஏன் நீ கொடுத்துட்டு இந்த போக்குவரத்து துறையை என்ன பண்ணி வச்சுருக்க, நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்குங்க. எதற்கு இந்த விஷயம்? இன்றைக்கி மின்சார விலை உயர்வு, மின்சார கட்டண விலை உயர்வு. இன்றைக்கி மின்சார கட்டணத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1000-2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவர்கள் இன்றைக்கி 6000-7000 ரூபாய் கட்டுறாங்கன்னு சொன்னால் இது எதுக்காக? 1000 ரூபா கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த நாட்டில் எப்படி திரும்ப ஜெயிக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. 1000 ரூபாய் கொடுத்து 10,000 வாங்கக்கூடிய திட்டம் தான். அதுதான் உண்மை. 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு இப்போ எப்படின்னா ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒருத்தவங்களுக்கோ இந்த பிஸ்கெட்டை கொடுத்து அந்த சங்கிலியை பறிக்கிறது தெரியுமா? பிஸ்கெட்டு கொடுத்துட்டேன்னு சொல்கிறது, நீ அந்த குழந்தையோட சங்கிலியை பறிச்சிருக்க. ஒவ்வொரு வீட்டுக்கு இருந்தும் நீ மின்சாரத்துறைக்கு நம்ம கட்டுகின்ற ஒரு மாதத்துக்கு கட்டுறதுக்கூடிய அந்த பணமானது அல்லது நாங்கள் கட்டக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் பார்த்தோம்னா அவ்வளவு தலைக்கு மேலே போய் நிற்குது. வீட்டு வரி, அதாவது தண்ணி வரியாகட்டும், அத்தனை வரியுமே கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா? அந்த 10 லட்சம் கோடியை எப்படி கட்டணும்னா மக்களுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய வரி உயர்வு, விலை உயர்வு மூலமாக தான் கட்டணும். அதனால விலை உயர்த்தி மக்களை உறிஞ்சி, மக்கள் ரத்தத்தை அட்டை எப்படி உரியும், மண்ணையே உறிஞ்சிட்டாங்க மக்கள். ஆமாம், இயற்கையையும் உறிந்து விட்டார்கள். தமிழர்கள் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் உறிந்து அவங்க சொகுசாக எல்லா விதமான வசதிகளோடு இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மந்திரிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு வாழ்க்கை குறிப்பு போட சொல்லணும். கே. நேரு,
30 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தார், எப்படி இருந்தார், அவருக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு. ஏவா வேலு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன சொத்து இருந்துச்சு, அவர் என்னவா இருந்தார், அவருக்கு இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம பெரியசாமி எப்படி இருக்கிறாரு, பொன்முடி எப்படி இருக்கிறாரு, துரைமுருகன் எப்படி இருக்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய நாசர் அவர்கள் எப்படி இருக்கிறாரு, மஸ்தான் அவர்கள் எப்படி இருக்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, அது ஜெகத்ரட்சகனாக இருக்கட்டும், எல்லோருமே 30-35 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவுக்கு இருந்தாங்க. இதுக்கு பதில் இல்லையே, ஏமாத்துறாங்களே மக்களை. எனவே இந்த திமுகவினுடைய ஆட்சியிலே கொள்ளையே அடித்து தன்னுடைய வருமானங்களை எல்லாம் பல ஆயிரம் கோடிகளாக உருவாக்கி இன்னைக்கு இயற்கை வளங்களை எல்லாம் அழித்திருக்கின்றார்கள். இதுதான் இன்னொரு விஷயம் 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலை மனதில் வைத்து பாஜக ஒரு தமிழரை துணை குடியரசுத் தலைவராக அமர்த்த முயற்சிக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுகிறது. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கா? இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சி பண்ணுதா? ஆமாம். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சி எப்போ பண்ணோன்னா, அது இன்னும் ஒரு 10 வருடங்கள் ஆகும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு. ஆனால் 2026 என்பது திமுகவா அதிமுகவா என்கின்ற நிலையில தான் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே பாஜக அதனால ஒரு குடியரசு துணைத் தலைவராக தமிழரை உருவாக்குதான்னு சொன்னால் கிடையவே கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2007 எதுக்காக அப்துல் கலாம் அவர்களையும், அதற்கு முன்பாக 2002 எதுக்கு அப்துல் கலாம் அவர்களை கொண்டு வந்தாங்க? அன்றைக்கி அப்போ தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்ட்டா? அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சியை சிந்திக்கின்ற சிந்தனை என்பது இந்த உலகத்தில் எந்த கட்சியுமே சிந்திக்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனை என்பது தமிழ் மொழியின் மீதும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மீதும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை உயர் பதவிகளுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் பாண்டிச்சேரிக்கும் இருந்தாங்க, தெலுங்கானாவுக்கும் அவர் கவர்னராக இருந்தார்கள். இதே இங்கே இலா கணேசன் அவர்கள், அவர் நாகாலாந்துக்கும் இருந்தார், மேற்கு வங்கத்துக்கும் இருந்தார். இதே இங்கே இருக்கக்கூடிய சண்முகநாதன் ஜி, அவங்க மேகாலயாவுக்கு அவங்க என்னவாக இருந்தாங்கன்னா கவர்னராக உருவாக்கினார்கள். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் ஜார்க்கண்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஆக்கி இன்னைக்கு துணைத் தலைவராக, குடியரசு துணைத் தலைவராக உருவாக்குகிறார்கள். அப்போ தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வாக்குகள் பாஜகவுக்கு முக்கியம் என்பதை விட தமிழ்நாட்டில் எத்தனையோ காரியகர்த்தாக்கள், எத்தனையோ பாஜகவுக்கு உழைத்தவர்கள், அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும். ரெண்டாவது, எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்குற மாதிரி முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் முக்கியத்துவத்தை தருகின்றார்கள். பாரபட்சமின்றி நடக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க 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 குடியரசு துணைத் தலைவராக தமிழர் வருவதில் அவருக்கு விருப்பம். இப்போ தமிழ்நாட்டுக்கும் நம்ம எதிராக இருக்கக்கூடிய திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்ற ஒரு கருத்து அரசியல் களத்தில் நிலவுகிறது. குறிப்பாக இந்த துணை குடியரசு தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? கேள்விக்கே இங்கே வேலையே இல்லை. ஏன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவளித்தாலும் எதிர்த்து வாக்களித்தாலும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் என்பதில் அதற்கு வேண்டிய எம்பிக்கள் தாராளமாக பாரதிய ஜனதா கட்சிகிட்ட இருக்குது. என்ன தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்கின்றனாலே உங்களுடைய ஒட்டுமொத்த எம்பிக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 பேரும் சேர்ந்து அவருக்கு வாக்களித்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய உயர்வுக்கும் தமிழ்நாட்டினுடைய அந்த ஒற்றுமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. 58 பேர் இல்லையா? மாநிலங்களவை எம்பிக்களையும் சேர்த்து, மாநிலங்களவை உறுப்பினர்களையும் சேர்த்து வருகின்றது. அப்போ அத்துணை பேருடைய ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு முன்வைக்கின்ற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி நயினா நாகேந்திரன் ஆகட்டும், அண்ணாமலை அவர்களாகட்டும், பாரதிய ஜனதா கட்சி மற்றவர்கள் எல்லாம் முன்வைக்கின்றோம். வைகோ அவர்கள் வாழ்த்துக்களையே தெரிவித்து விட்டார். எனவே இது தமிழர் ஒற்றுமைக்கான ஒரு விஷயம்தான். ஆனாலும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெறுவதற்கான அத்துணை வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து முடிக்கும். குடியரசு துணைத் தலைவராக ஒரு தமிழரை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும். தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக 2026 ஆட்சி தொடருமா, இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சட்ட ஒழுங்கு என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேவலமான நிலைக்கு போயிடுச்சுங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த மக்கள் ஒரு வாழ்க்கைக்கு அச்சத்தோட வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கே இங்கே நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எப்படி அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க? ஆனால் திமுக ரொம்ப தெளிவாக நம்பியிருக்கிறது பணத்தை. பணம் கொடுத்து கூட்டணி பலம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்து தான் இருக்கிறது. ஒன்றும் இல்லவே இல்லை. இந்த நிமிடம் வரையில் 14 கட்சிகள் திமுக தலைமையில் இடம்பெற்று உள்ளது. இன்னும் 3 கட்சிகள் கூட இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகின்றது. அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்கு. 2014 தேர்தல் நடந்துச்சு, எம்பி தேர்தல். 2014 தேர்தலில்
அதிமுக என்கின்ற கட்சி தனித்து நின்றுச்சு. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஒரு ஆளுமிக்க தலைவர். சொல்கிறேன், நீங்கள் கூட்டணின்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். கூட்டணி என்பது திமுக எத்தனையோ கட்சிகளை கூட்டணியில் வைத்து கொண்டிருந்த போது கூட தனித்து நின்ற அதிமுக 37 இடங்களில் ஜெயிச்சது. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெற்றுச்சு. தனித்து பெற்று தான் 134 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்த கூட்டணி என்பது மக்கள் மனநிலை, மக்கள் யாரை ஜெயிக்க வேண்டும் தோற்கடிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் இந்த கூட்டணிலாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் மக்களால் கூட்டணி நின்றுதில்லைங்க. நீங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய யார் விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னாங்க. இவர்கள் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கினாங்க? 1-2% கூட வந்து இவர்கள் தாண்டலைங்க. மக்கள் நல கூட்டணி என்று நின்ற 2016 காலகட்டங்களில் நின்ற போது அப்போ இவர்கள்லாம் என்ன வாக்கு சதவீதத்தோடு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனவே இது திமுக என்பது அவர்கள் உருவான காலத்திலிருந்து 1967 அவர்கள் ஜெயிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் கூட்டணி இல்லாமல் அவர்கள் தேர்தலை சந்தித்ததே இல்லை. எனவே கூட்டணியை வைத்து தான் அவர்கள் வந்து பிழப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் 2026 பொறுத்த வரைக்கும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா திமுகவை திரும்பவும் கொண்டு வர வைக்க மாட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணியாச்சா? நிச்சயமாக மக்கள் மனநிலை இப்போ ரொம்ப திமுகவுக்கு எதிராக தான் இருக்குது. திமுக வேண்டான்ற மனநிலை தான் இருக்காங்க. நீங்கள் சொல்வது போல் பணத்தை கொடுத்தோம் கடைசி நேரங்களில் பதவிகளையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் குளறுபடின்றாங்க. போன தேர்தல் 2021 தேர்தலில் பல பேர் வாக்களிக்க முடியாத நிலை. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதிகளிலேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா 16,000 பேர் 15,000 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்காளர்கள் மாற்றப்பட்டு அவர்களுக்கு இல்லாமல் போன நிலையெல்லாம் இருந்துச்சு. எனவே வந்து தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் பொதுவாக வைக்கின்றது என்பது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தான் போய் தேர்தல் யார் யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறத வாக்குகளை எடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கூடுதலாக அதை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைக்கணும். ஏன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் ஆளுகின்ற கட்சிகளுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பணி செய்யக்கூடியவர்களுக்கு வந்து முறையாக எடுக்கிறார்களா என்கின்ற கேள்வி எங்களுக்கே ரொம்ப இருக்குது. எனவே இந்த தேர்தல்கள் 2026 திமுகவை வந்து என்ன பண்ணால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சியை கலைச்சிடணும். இந்த இவர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்தந்த அலுவலர்களை வச்சுக்கொண்டு பணியாளர்களை வைத்துக்கொண்டு ஆசிரியர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஜனநாயக ரீதியாக இங்கே தேர்தல் நடத்த முடியும்? தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசின் கண்ட்ரோல் தானே சார்? மத்திய அரசினுடைய கண்ட்ரோலுங்க. ஆனால் இந்த மாநிலத்தினுடைய அந்த அலுவலர்கள் எல்லாம் மாநில அரசினுடைய கண்ட்ரோல். அப்ப அவங்களுடைய அதிகாரத்தில் மத்திய அரசு தான் நியமனம் வந்து நீங்க நல்லா தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்பொழுது தான் அந்த ஊழியர்கள்லாம் அவங்க கண்ட்ரோல்ல போவாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலும் மாநில அரசாங்கத்தினுடைய சம்பளத்திலும் மாநில அரசாங்கங்களுடைய கைடன்ஸ்ல தான் யாரெல்லாம் இருக்கிறாங்க? இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதிகாரிகள் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஆனா அவர்கள் தான தேர்தல் அலுவலர்களா இருக்காங்க. அதிகாரி என்பது மத்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. அது நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலுக்கு வந்தாலும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களாக வரக்கூடியவர்கள் மாநிலத்தினுடைய அரசு ஊழியர்களாக இருந்தவர்கள். தேர்தல் நடைபெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும். கலைத்து விட்டு முறையாக தேர்தல் அலுவலர்கள் நியமிக்க வேண்டும். மத்திய அரசு தலையிட வேண்டும். இல்லைனா இவங்க வேலை கொடுத்து செய்யணுங்கிறது இந்த மக்கள் கட்சி நிலைப்பாடு. ஏன்னா இந்த திமுக பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நிச்சயமா முடியும். தேர்தல் நடைபெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அவர்களுக்கான அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப சரி நீங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்க அன்னிலிருந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். முன்னதாகவே அறிவிக்க வேண்டும். நீங்கள் ஒரு மார்ச் மாதங்களில் அறிவித்து ஒரு 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக தேர்தலை நடத்தி இந்த இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் இருந்து நீங்கள் முழுமையாக எடுக்க முடியாது. அதனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னதாகவே இதை தேர்தல் அறிவிப்புகள் அறிவித்து இங்கே வந்து அவர்களுடைய கண்ட்ரோலில் எடுக்கணும். அதற்கான முயற்சிகள் தேர்தல் ஆணையம் டிஎன் சேஷன் அவர்கள் இருக்கும்பொழுது தேர்தலில் எவ்வளோ புரட்சிகள் ஏற்படுத்தினா தெரியுங்களா? தேர்தல் திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தது டிஎன் சேஷன் அவர்கள். ஏன் அவரால் முடியலையே? அதுக்கு முன்னாடி இருந்தவர்களால் முடியல, அவரால் முடியுது. அப்போ தேர்தல் ஆணையர்கள் உண்மையிலேயே என்ன பண்ணணும்னா அந்தந்த மாநிலங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய கடந்த காலங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு முறையான தேர்தல் நடத்துவதற்கு முன்னதாகவே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் அவங்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து சரி செய்து தேர்தலை நடத்தினால் இங்கே தமிழகத்தில் திமுக தோற்று தான் போகும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.